லவ் பிரேக்கப் நடக்காமல் இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். அதாவது லவ் பிரேக்கப் சில டைம் நேச்சுரலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்ல ஆக்சுவல் லவ்வே இல்லைன்னா கண்டிப்பாக பிரேக்கப் வரதுக்கான வாய்ப்புகள் அது நேச்சுரல் தான். அண்ட் அட் சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில டைம் லாயல்ட்டி, அதாவது சொன்னால் சில பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த டைம்லாம் வந்துட்டு பிரச்சனை வரதுன்றது நார்மலான விஷயம் தான். ஸோ அதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. பட் நார்மலாக போகிற ஒரு லவ்வில் பிரேக்கப் வராமல் எப்படி நம்மளை பார்த்துக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு லவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதனால் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கம்யூனிகேஷன், அதாவது ஒழுங்காக நம்ம கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா அதில் பிரச்சனை வரும். ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன், அது ஒரு பெரிய பிரச்சனை. மூணாவது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா லவ் லைஃப்பில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ முதல்ல கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாதாரண ஒரு விஷயம் இருக்கும், நமக்கு அவங்ககிட்ட சில பிஹேவியர் பிடிக்காமல் இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம அதை ப்ளேம் பண்ணுவோம் அவங்க மேலே. நீ இது மாதிரி பண்ணுறதுனால தான் எனக்கு வேலை ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளேம் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு அவங்களுக்கு தாட் வர ஆரம்பிக்கும். இதே நீங்கள் நீங்கள் அவங்ககிட்ட பேச அந்த கம்யூனிகேஷன் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இல்லை நீங்கள் எப்படி சஃபர் ஆகுறீங்க அந்த பிஹேவியர்னால் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. பட் ஒருத்தவங்க மேலே ப்ளேம் போடுறதுன்றது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கம்யூனிகேஷன், அதை என்ன சொன்னால் நம்ம சாதாரண விஷயம் தானே பேசணும், அதுக்கே உங்களுக்கு இப்படி ஹர்ட் ஆகிறா அப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக நம்ம கிட்ட என்ன கரெக்ட் பண்ணிக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்டைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த லவ்வில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராமல். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ். என்னன்னா எனக்கு இவங்க கரெக்டாக அதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒருத்தவங்க அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்றது மற்றவங்களுக்கு எப்படி தெரியறது வாய்ப்பு இருக்குது. அது வாய்ப்பே கிடையாது. ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்திருக்கணும்னு நினைக்கிறதுன்றது இட்ஸ் ஸ்டூபிடிட்டி தான். ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுன்றது தேவையில்லாத விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிளியராக கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா வந்து பிரச்சனை வரும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் வந்துட்டு ஒரு முடிகிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அது முடியாத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க தலையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பிரச்சனை வரதுதான் வாய்ப்பு அதிகம். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எமோஷனலில் நீங்கள் ரெகுலேட் பண்ணணும். அதாவது ஒரு லவ் லைஃப்னு எடுத்துக்கிட்டாலே 2 பேரோட மூளை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நிறைய இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நின்று சமாளிக்க முடியுதா அப்படின்றது தான் மெயின். அதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, இல்லை ரொம்ப பதட்டப்படுறாங்க, ஒவ்வொருத்தரும் நேச்சர் அந்த மாதிரி இருக்கலாம். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுற தன்மை உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக லவ் லைஃப்பில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அட் சேம் டைம் நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல, ஒருத்தவங்க அது உங்களுக்கு வர எமோஷனை கண்ட்ரோல் பண்ணவும் தெரியும். அட் சேம் டைம்ஸ் ஒரு டிசிஷனோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா, உங்களுக்கு எமோஷன் நிறைய அதிகமாகிடுச்சா, அந்த இல்லைம்மா நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறேன். இல்லை ஒரு ஃபீமேல் பேசுகிறாங்க மேல் கிட்டனா வந்துட்டு, இப்போ நான் ஒரு டென்ஷனாக இருக்குது, இந்த டைம் வந்து எனக்கு எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் ரொம்ப அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைம் கொஞ்சம் நேரம் நான் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், பின்னாடி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற சொல்கிறது ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்கும். அடுத்த விஷயம் நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய பிரச்சனையை மற்றவங்க கிட்ட கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய நீங்கள் டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கு அது ஒரு இன்சல்ட்டாகவும் இருக்கலாம். அதான் என்னடா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் வெளில போய் சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் லவ் லைஃப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். 4 செவத்துக்குள்ளே தான் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே நடக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் லைஃப் நல்லா அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்க நீங்கள் டாலரேட் பண்ணுற கெப்பாசிட்டியை, அதாவது என்ன சொன்னால் உங்கள் பார்ட்னரை நீங்கள் டாலரேட் பண்ணுற கெப்பாசிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் அதை வளர்த்துக்கலாம் உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். ஸோ அதனால் அந்த டாலரேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் எமோஷனல் நீங்கள் ரெகுலேட் பண்ணுற கெப்பாசிட்டி நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ இது ரெண்டுமே உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசாக லவ் லைஃப்பில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது மீறியும் உங்களுக்கு பிரேக்கப் வருதுன்னா திங்க் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க லவ் வந்து டிசைட் பண்ணுறது, அதாவது லவ் பண்ணால் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க எனக்கு இவங்க செட் ஆவாங்களா அப்படின்றது பார்த்துக்கிறது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு செட் ஆகாதுன்னா அவங்களுக்கு முழு உரிமை இந்த லவ் வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் அப்படி நடக்குதா அதையும் வந்துட்டு ஏற்றுக்கிற அளவுக்கான மெச்சூரிட்டிக்கு நீங்கள் போங்க. ஸோ அதுதான் பெட்டர்.